ஸோ மார்னிங் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு வீக்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து எப்படி என்ட்ரி வைக்கணும் அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் டீட்டெயில்ஸ் அனுப்பியிருந்தேன். ஸோ இது எதுக்காகனா நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெக்னிக்கல் எம்ப்ளாயீஸு மற்ற எல்லோரும் நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற வாகை சிஆர்எம்ல வந்துட்டு டிக்கெட் ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு டிக்கெட் ரிப்போர்ட் பார்த்துட்டு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து மேனேஜர்ஸ் ப்ளஸ் வந்து டிஎல் எல்லாருக்கும் நம்ம மேனேஜ்மெண்ட் லெவலில் ரிவ்யூ பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் இது எம்ப்ளாய்க்குமே நம்ம கொண்டு போகலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்களோட வீக்லி டே பை டே வந்து ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுறாங்க, ஸோ அதில் என்னென்ன அப்டேட்டு, அவங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுதா, ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது டீம் ரெக்குவயர்மெண்ட்டோ இல்லை ஏதாவது சப்போர்ட்டோ இல்லை அடிஷ்னல் ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதாங்கிறத எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இதை பேஸ் பண்ணி வீக்கு வந்து நம்மளோட மேனேஜ்மெண்ட்டில் செஞ்சுருக்க நம்ம எம்ப்ளாயீஸோட ஒர்க்கெல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு ஸோ அந்த ரிவ்யூக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு அவங்க நோட்ஸ் வந்துட்டு வச்சுட்டு இது ஃப்யூச்சர் நம்மளோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இந்த யூஆர்எல்ல நீங்கள் லாகின் பண்ணால் போதும், wpr.infonet.com. ஸோ இதில் தான் நம்மளோட வீக்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம எம்ப்ளாயி போர்ட்டல். ஃபியூச்சரில் வந்துட்டு ஸோ எல்லா எம்ப்ளாயிக்கும் நம்ம ஒரு எம்ப்ளாயும் அவங்கவுங்க லாகின் பண்ணுறது வந்துட்டு லாகின் பண்ணும்போது அவங்க டீட்டெயில்ஸ் என்னென்ன அவங்களுக்கு வந்து அக்சஸ் இருக்கும் அந்த அக்சஸ் மட்டும் ஷோ ஆகிறதுக்காக டெமோ பண்ணோம். அதனால் போர்ட்டல்னு நேம் இருக்குது. ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயிஸோட கோல் செட் பண்ணுறது, எம்ப்ளாயோட அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் வியூவில் என்னென்ன அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டோட எஸ்ஓபிஸு, ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் டீமோட சேட் ஆப்ஷன்ஸு, டபிள்யூபிஆர் என்ட்ரி எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ இதில் நான் இப்போதைக்கு என்னோடய லாகின் போட்டு எப்படி வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி ஷோ பண்ணுறது, எப்படி டபிள்யூபிஆர் யூஸ் பண்ணுறது, கோல் யூஸ் பண்ணுறது, எப்படி இந்த சைட்டை யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ என்னோடய லாகின் போட்டு நான் உங்களுக்கு லாகின் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட லாகின் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எடுக்கணும் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே டபிள்யூபிஆர் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எத்தனை ஒர்க் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராக்ரஸில் இருக்குது, எத்தனை கம்ப்ளீட்டில் இருக்குது, இன்றைக்கி எத்தனை பண்ணியிருக்கேன், இந்த வீக்கில் எத்தனை பண்ணியிருக்கேன், லாஸ்ட் 30 டேஸில் என்ன ப்ராக்ரஸ், அதெல்லாம் உங்களுக்கு கவுண்ட் வரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் வீக்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், எம்ப்ளாயி கோல்ஸ், டிபார்ட்மெண்ட், உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அதாவது உங்களோட டெசிக்னேஷனுக்கு என்னென்ன பேஜஸ் வருமோ அதெல்லாம் ஃபியூச்சரில் நாங்கள் பண்ணுவோம். இப்போதைக்கு சும்மா ஐகான்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். எஸ்ஓபிஸு, காமன் டாக்குமெண்ட்ஸு, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த மெனுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு நான் இனிஷியலாகவே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு லாகின் பண்ணணும்னா பாஸ்வேர்டு மாற்றிக்கிங்க, ஏன்னா காமன் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து ஸோ உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து இது மாதிரி மினிமம் 8 கேரக்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் டேஷ்போர்ட், மை டிபார்ட்மெண்ட், டபிள்யூபிஆர் சேட்டு, சேஞ்ச் பாஸ்வேர்டு, இது சேம் ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது மெனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பேக் வரணும் இல்லை டேஷ்போர்டுக்கு போகணும்னா இந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு டேஷ்போர்டுக்கோ இல்லை உங்களோட டிபார்ட்மெண்ட் பேஜுக்கோ டபிள்யூஆர் பேஜுக்கோ போய்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டபிள்யூபிஆர் என்ட்ரி எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் வீக்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்கு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், டபிள்யூபிஆர் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா நியூ டபிள்யூபிஆர், புதுசாக ஒரு வீக்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ட்ரி வைக்கிறது. அதில் நீங்கள் என்ட்ரி வச்சதுக்கப்புறம் எத்தனைலாம் ஓப்பனில் இருக்குது அந்த ஓப்பன் டபிள்யூபிஆர், அது ஓப்பன் டபிள்யூபிஆர்லையும் எதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது க்ளோஸ் டபிள்யூபிஆரும். ஸோ ஓவரால் ஹிஸ்ட்ரி, ஸோ இது வரைக்கும் என்னென்ன நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிங்க எல்லாமே வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். ஸோ மெயின் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு மறுபடியும் அந்த மெயின் டேஷ்போர்டு இந்த வீக்லி ப்ராக்ரஸ் எம்ப்ளாயி பேஜுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு டபிள்யூபிஆர் என்ட்ரி வைக்கிறேன். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா நீங்கள் வந்து மேனேஜர் உங்களுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயிக்கு நீங்கள் இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஸோ அவங்க வைக்கிற என்ட்ரியில் உங்களுக்கு டீமோட டிபார்ட்மெண்ட்டோட எவ்வளோ டபிள்யூபிஆர் வச்சுருக்காங்க, எத்தனை ப்ராக்ரஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். டீம் டேஷ்போர்டும் வீக்லி டேஷ்போர்டு ஆப்ஷனில் உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட டீம் கீழே வீக் என்னென்ன அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ இதில் பார்த்துக்க மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நியூ டபிள்யூபிஆர் என்ட்ரி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். நியூ டபிள்யூபிஆர் கிளிக் பண்ணியிருக்கேன். கிரியேட் நியூ டபிள்யூபிஆர் என்ட்ரிங்கிற ஆப்ஷன் வரும். இதில் வந்து என்ன ஒர்க்கு கொடுத்துக்கிறீங்க. இந்த ஒர்க் ஸ்டார்டட் டேட் வந்துட்டு இது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா இது வந்துட்டு ஆட்டோமேட்டட் டைமாக எதுக்கு இப்போதைக்கு செட் பண்ணலைன்னா நம்ம அது முன்னாடி ஆட்டோமேட்டாக செட் பண்ணோம். எதுக்காகனா நம்ம எம்ப்ளாயிஸ் வந்துட்டு மேனேஜர்ஸ்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒர்க்கில் இந்த வீக்கில் அலோகேட் ஆகிருப்பீங்க, அந்த பர்டிகுலர் டைமிங்கில் வந்துட்டு உங்களால் என்ட்ரி வச்சிருக்க முடியாது. அதனால் இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு எப்போ முடிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக
ஆனால் வந்து இதில் வந்துட்டு ஆட்டோமேட்டடாக பேக்எண்டில் வந்துட்டு நீங்கள் எப்போ வந்து என்ட்ரி வச்சிருக்கீங்களோ அந்த டைம் கேப்சர் ஆகும். ஸோ அது அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து வெறும் ஒர்க் ஸ்டார்டரோட டைம். நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5ஆம் தேதி நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி கொடுக்குறேன். நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, ஸோ என்ன ஒர்க்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து WPR க்ரியேட் ஆகிரும். ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூ, கேன்சல், மெயின் டேஷ்போர்டு, வியூ, ஓப்பன் WPR, வி கோஸ் WPR, வியூ, WPR ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். எதுக்காகனா நீங்கள் இன்கேஸ் வந்து இது இல்லாமல் வேறு பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும்னா அதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போது நான் க்ரியேட் பண்ணோன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் WPR தான் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. ஏன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணோன்னா டேரெக்டாக ஓப்பன் WPR ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன ப்ராக்ரஸில் இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ரியேட் டைம், ஒர்க் ஸ்டார்டர் டேட்டு, ஸ்டேட்டஸு, அப்டேட் எப்போ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரம் அது ஒர்க் எடுத்திருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் ஜஸ்ட் இந்த வியூங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த WPR நீங்கள் எப்போ க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து 3 மணி இந்த டைமிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது க்ரியேட்டட் வந்து இன்றைக்கி 7ஆம் தேதி க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த டைமிங் ஒரு ஷோ ஆகுது. ஸோ இது ஜஸ்ட் வியூ. ஸோ இதுக்கு கீழே தான் நீங்கள் ஏதாவது அப்டேட் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே எல்லாமே கீழே நீங்கள் எத்தனை அப்டேட் வச்சாலும் இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். எதுக்காகனா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுவீங்க, ஏதாவது ஃபாலோஅப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபாலோஅப்ஸ் இன்றைக்கே இந்த ஒர்க் முடிஞ்சிருக்காது. ஸோ நிறைய நீங்கள் அப்டேட் அதில் வந்து கீவேர்ட்ஸ் வச்சுக்கிட்டே வருவீங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்காண்டி அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நான் எடிட்டபிள். ஸோ இந்த சைடு மட்டும் தான் எடிட்டபிள். ஸோ இதில் இருக்கிற அந்த டிக் எனேபிள் சஜஷன், அந்த டிக்கு கொடுத்தா தான் இந்த எனேபிள் சஜஷன் வந்து எனேபிள் ஆகும். அதே மாதிரி இந்த டிக் இருக்கிறது எல்லாமே இது கொடுத்தா தான் எனேபிள் ஆகும். ரிமார்க் மட்டும் நீங்கள் அப்டேட் வந்துட்டு ஒரு டாஸ்க்குக்கும் ஏதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது அப்டேட் 1ங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நான் சும்மா சஜஷனுக்கு மட்டும் ஒரு என்ட்ரி வைக்கிறேன். இல்லை, நான் தனித்தனியாக பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் இந்த கம்ப்ளீஷன் டேட் அண்ட் டைமுங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாஸ்க்கு க்ளோஸ்டு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு சேவ் அப்டேட் கொடுத்தீங்கன்னா எத்தனை அப்டேட் வேணாலும் உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த வியூவை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் என்ன என்ட்ரி அப்டேட் வச்சுருக்கேன் ஸோ அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆயிடும். இதே மாதிரி எத்தனை அப்டேட் வைக்கணும் அத்தனை அப்டேட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் அப்டேட் 2 வந்து வைக்கிறேன். அப்டேட் 2. ஸோ இதில் நான் சஜஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு சஜஷன் மட்டும் கொடுக்கிறேன். ஸோ நீட் இம்ப்ரூவ்மெண்ட்னு சஜஷன் கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற ரெண்டும் நான் டிக் எனேபிள் பண்ணலை, டைமிங் செலக்ட் பண்ணலை. ஏன்னா டைமிங் செலக்ட் பண்ணால் அது க்ளோஸ் ஆகிடும். நான் சேவ் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தவொடனே எனக்கு அந்த அப்டேட்டும் வந்து பேக்எண்டில் சேவ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் 1, 2வதுல சஜஷன் நீட் இம்ப்ரூவ்மெண்ட்னு போட்டிருக்கேன். ஸோ 3வது நீங்கள் வைக்கிறீங்க எத்தனை அப்டேட் வச்சாலும் வரும். நான் அதை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸோ நான் இப்போ அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேஜ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் டிலே ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நான் அப்டேட் 3 கொடுக்குறேன். எதுக்காகனா எனேபிள் ஆக்டிவிட்டி கொடுத்து நான் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் சேவ் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த அப்டேட் சேவ் ஆகிட்டு எனக்கு அந்த பேஜுக்கு இன் ப்ராக்ரஸ் போகுது. இதில் மறுபடியும் நான் வியூ கிளிக் பண்ணேன்னா ஸோ எனக்கு நான் அடுத்து என்ன ஆக்டிவிட்டி ரெக்கமெண்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ மறுபடியும் நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டு நான் அப்டேட் 4 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைமிங் செலக்ட் பண்ணி க்ளோஸ் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் எத்தனை வேணாலும் வந்துட்டு கொடுத்துக்கலாம், அப்டேட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 1 நீட் மேன் பவருங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து சேவ் ஆயிரும். இது எல்லாமே நீங்கள் ரிப்போர்ட் எக்ஸல் எடுத்துக்க முடியும். ஸோ நான் மறுபடியும் ஃபைனல் அப்டேட் வந்து கம்ப்ளீட்டட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ தான் வந்து டைமிங் செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்னைக்கு டேட்டு நீங்கள் எப்போ முடிச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டேட்டை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அப்டேட் கொடுத்துக்கிறீங்க. சேவ் அப்டேட் டைமிங் போய்ட்டு நீங்கள் சேவ் அப்டேட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தில் அந்த டாஸ்க் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆகிட்டு உங்களுக்கு டைரெக்டாக க்ளோஸ்டு அந்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். க்ளோஸ்டு WPR பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு WPR லிஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது வந்துடும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை எடிட்லாம் பண்ணிவிட்டு உங்களால் அப்டேட்லாம் வைக்க முடியாது.
ஸோ ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பார்த்துக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் என்னென்ன அப்டேட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேக் பட்டன் கொடுத்து வர்றேன். ஸோ இதில் எனக்கு வந்து WPR ஹிஸ்ட்ரி பேஜில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு WPR டேஷ்போர்டில் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போது ஓப்பன் WPRல இருக்கான்னு பார்க்குறேன். நான் ஏற்கனவே 2 இருந்தது, நான் ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் மீதி பெண்டிங் ஒன்று தான் உங்களுக்கு காட்டுது. ஸோ க்ளோஸ்டு WPRல நீங்கள் க்ளோஸ் பண்ண எல்லாமே காட்டும். ஸோ எல்லா பேஜ்லையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் எக்ஸலுங்கிறது நான் கொடுத்தேன்னா நீங்கள் கொடுத்தது வந்து எக்ஸலில் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ இந்த டவுன்லோட் ஆகிற எக்ஸலில் வந்துட்டு நீங்கள் வச்ச மொத்த என்ட்ரியும் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கி நான் வச்சது டெஸ்ட் WPR என்ட்ரி கிரியேட்டட் ராஜாஜி டிபார்ட்மெண்ட் IT டீமு. எப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணது எப்போது, ஸோ கம்ப்ளீட்டட் டேட் அண்ட் டைம் எப்போது, அதோட ஓவரால் டியூரேஷன் எவ்வளோ, அதுக்கப்புறம் ஓவரால் டியூரேஷன் டெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன், மினிட்டில் கொடுத்துருக்கு, டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். 1 day 4 minutes முடிஞ்சிருக்கு. ரிமார்க் நான் வச்சு அத்தனை ரிமார்க்குள்ள வந்திருக்கும். update 1, update 2, update 3, update 4 கம்ப்ளீட்டட் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இந்த சஜஷன் ஹிஸ்ட்ரி, ரெக்குவயர்மெண்ட் ஹிஸ்ட்ரி அதுலேயும் எத்தனை வச்சுருக்கணும் அத்தனையுமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து WPRல வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ WPR, ஓப்பன் WPR, க்ளோஸ் WPR ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாமே பார்த்து முடியும். இன் ப்ராக்ரஸ், க்ளோஸ்ட் எல்லாமே. இதில் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸில் இருக்கிறது வேணுமா, க்ரியேட்டட் பை யார் க்ரியேட் பண்ணதுங்கிறது வேணுமா, இல்லை எப்போ ஸ்டார்ட் பண்ணது எப்போ கம்ப்ளீட் பண்ணது அந்த டீட்டெயில்ஸ் வேணுமா, டுடேயோடது வேணுமா, திஸ் வீக்கில் பண்ணது வேணுங்களா, லாஸ்ட் 30 days வேணுங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் உங்களால் பார்த்துக்க முடியும். இதையும் நீங்கள் வந்து எக்ஸல் ரிப்போர்ட்டாக எடுத்துக்க முடியும். இதுலேயே வந்து நியூ ரிப்போர்ட்டு, WPR டேஷ்போர்டு, மெயின் டேஷ்போர்டு போகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இல்லைன்னா நீங்கள் இங்கே மெனுவை கிளிக் பண்ணியும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு WPRோட என்ட்ரி. ஸோ ரெண்டாவது எம்ப்ளாயீஸோட கோல் செட்டிங்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்ப்ளாயீஸ் கோல், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ சேம் WPR மாதிரி தான், க்ரியேட் கோலு. ஸோ இதில் கோல் டைப் ஷார்ட் டைம் கோலா, லாங் டைம் கோலா, அது ப்ராக்ரஸில் இருக்கா, அச்சீவில் இருக்கா, நாட் இதில் இருக்கா, கோல் ஆஃப் த எம்ப்ளாயி, யாரோட எம்ப்ளாயி. நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து பண்ணிக்க முடியும், இன்கேஸ் எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருந்தா. ஸோ நான் ஒரு டெஸ்ட் கோல் கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், டார்கெட் டேட்டு நான் எனக்கு செட் பண்ண கோல் எப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேங்கிறத ஒரு டைமிங் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காகனா இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு டைமிங் செட் பண்ணியிருப்பீங்க, அதுக்குள்ளே முடிக்க முடியலன்னா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ஷோ பண்ணணும்ல, அதுக்காக. ஸோ இப்போ இதுவுமே அதே மாதிரி கோலோட ஹிஸ்ட்ரியில் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதில் நீங்கள் வியூவை கிளிக் பண்ணி ஸோ என்ன கோல் க்ரியேட் பண்ணிக்கன்னு பார்த்துக்கலாம். அதில் எடிட் கொடுத்து உங்களுக்கு அப்டேட் இன்கேஸ் வந்து உங்கள் கோல் முடிஞ்சிருச்சா, இல்லை அச்சீவ் பண்ண முடியலையா, நாட் அச்சீவ்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதில் ஏதாவது நோட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட கோல்ஸ் எல்லாமே ஷோ ஆயிடும். இதையும் நீங்கள் வந்து நீங்கள் என்னென்னலாம் கோல் செட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் ஆரம்பிச்சு வந்து அது எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சா இல்லையா, ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கு ப்ளஸ் வந்து கோல் நீங்கள் ரெண்டையுமே செட் பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் தேர்டாக ஒன்று டிபார்ட்மெண்ட் பேஜ்னு இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் பேஜை கிளிக் பண்ணும்போது ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ, ஸோ வாகையோ ஜாஸோ இல்லை என்னென்ன ஆப் ஷீட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது லிங்க் எல்லாத்தையுமே இதில் செட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு நம்மளோட ஆப் ஷீட்டுக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஓன் CRM போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே இதில் கொண்டு வரது ஃபியூச்சர் பிளான் வந்து நாங்கள் இப்போ வச்சுருக்கோம். ஸோ ப்ளஸ் வந்து SOPs, இது கம்பெனியோட SOPs எல்லாத்துமே வந்து இதில் போடுற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ காமன் டாக்குமெண்ட்ஸு ஏதாவது ஹெச்ஆரில் வந்து இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது காமன் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு அட்மினில் வந்துட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு யாராவது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏதாவது கொடுக்குறாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் மாதிரி உங்களுக்கு இதில் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களை வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேட் ஆப்ஷன் இருக்கும். உங்களோட டீமுக்குள்ளே மட்டும் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மேனேஜர் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்கள் மேனேஜர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், இல்லை உங்களோட நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் கேர் டீம் வந்தீங்கன்னா கஸ்டமர் கேர் டீமுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் சேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு என்ன சேட் கொடுத்து பண்ணிங்கன்னா இந்த டீமில் யார் யார் இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி டீமில் யார் யார் இருக்காங்களோ ஐடி டீமில் எல்லாருக்கும் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு இனிஷியலாக நான் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீக்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோட என்ட்ரி எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணி மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கோல்ஸ் எதுவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.